முந்தா நேத்து நம்மளுக்கு வெற்றிகரமா சிங்கப்பூரில் தடை போட்டு விட்டார்கள். We have barred recently 4 Muslim preachers from Singapore. Indian Tamil Muslim called Palani Baba. Very educated man. Otherwise known as Muhammad Ali, Ahmad Ali Baba. And he bragged that he has been jailed repeatedly for championing the Islamic cause, i.e. he is prepared to be jailed by Singapore. Fortunately, it was not necessary. He went back, he was arrested and jailed in Tamil Nadu for anti-Hindi agitation. Saved us trouble. உங்களுக்கு வளர்ச்சியுற்ற நாடு சிங்கப்பூர். அவன் என்ன பண்ணா, நான் என்ன பண்ண, இந்த பைபிள்ல 19,000 தவறுகள், ஒன்றல்ல இரண்டல்ல சகோதரர்களே, 19,000 தவறுகளை சுட்டி காட்டினேன் ஆதாரத்தோடு. இன்றைக்கு அதனுடைய விளைவு வருடா வருடம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருந்ததனால் முந்தா நேத்து நம்மளுக்கு வெற்றிகரமா சிங்கப்பூரில் தடை போட்டு விட்டார்கள். யார் போடுறா? அந்த ஒரு பிரதமர். யாரு? அதனுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர், காமன்வெல்த் கண்ட்ரியின் வைஸ் சேர்மன், ஏசியன் கண்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியாவின் தலைவர் தடை போடுகிறார். எதற்கு? சமய உபதேசத்திற்கு. அது என்னைக்கு அட்வைஸ் பண்றாரு? நேஷனல் டே ராலி ஸ்பீச்ல. உலகம் பூரா அந்த டிவியில ஒளிபரப்புறா. அந்த நேரத்தில் பெரிய ராணுவத்தை கையில் வைத்திருக்கிறார், நவீன சாதனங்களை வைத்திருக்கிறார். ஜப்பானியர்களை எதிர்த்து போரிட்டவர், பல சிறைகளை கண்டவர், பல நவீன சக்திகளை கண்டவர், அறிவாளி என்று புகழ் படைத்தவர். அந்த நகரத்தையே நிர்மாணிப்பதை உலக சந்தையாக்கிய ஒரு பிரதமர் இஸ்லாமிய சமய உபதேசகரான பழனி பாபா என்ற ஒரு பச்சை புள்ளைக்கு தடை விதிக்கிறார்னா, இந்த எலும்பு கூட்டுக்கல்ல, நான் சொல்லுகின்ற கழுத்தில் உள்ள ஆழமான கருத்துக்கள் அந்த மக்களுக்கு வழி தவறிய மக்கள், நெறிகட்ட மக்களை ஒரு நெறிப்படுத்தும் பொழுது இன்னும் 2 ஆண்டுகளில் சிங்கப்பூர் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறிவிடும் என்ற பயத்தால் போடப்பட்டதுதான் அந்த தடை சட்டம். ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் என்ற பத்திரிகையை நிறுவனங்கள் எனக்கு அவசர அவசரமாக தந்தி அடித்து கேட்டார்கள். அதுல ஒரு பியூட்டி பாரு, அல்லாஹ்வோட மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்துக்குவேன் குர்ஆன்ல சொன்னான் பாரு. அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு கொடுத்தான். இப்போ அந்த பிரதமருடைய தலையெழுத்து அல்லாஹ் நம்ம கையில கொடுத்தான். ஏன்னா அந்த ஊரு சட்டப்படி